வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை செப்டம்பர் மாதம் என்பது திராவிட மாதம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த திராவிட மாதத்திற்கு மேலும் ஒரு பெருமை சேர்க்கின்ற விதமாக லண்டனில் இருக்கின்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் அவர்களினுடைய உருவப்படத்தை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து சிறப்புரையாற்றி இருக்கிறார். இது ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக சென்று அவர் அந்த படத்தை திறந்து வைத்தது என்பதுதான் இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தந்தை பெரியார் அவர்கள் நிறைய வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார். அவரே அங்கே போய் பேசியிருக்கிறார். அதேபோல் இதற்கு முன்பாக பெரியார் பன்னாட்டு அமைப்பு என்று ஒன்று இருக்கிறது. திராவிடர் கழகத்தின் சார்பாக ஆசிரியர் அவர்களும் பல நாடுகளுக்கு சென்று பெரியாருடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். இருந்தாலும் கூட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக அதிகாரப்பூர்வமாக சென்று அதை செய்வது என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் இந்தியாவை உலகமே வியப்போடு பார்க்கின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. நாம் பேசலாம். பெரியார் உலகமயமாகிறார் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் உலகமயமாகிறாரா என்ற ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் நாம் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள், திமுகவை சேர்ந்த கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் திராவிடர் கழகத்தின் சார்பில் அதனுடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர் லண்டன் ஃபைசல் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தினுடைய வருகை தரும் பேராசிரியர் முனைவர் ஜோ அருண் அவர்களும் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அக்கா உங்ககிட்ட இருந்து நான் தொடங்குறேன். அதாவது உலகமயமாகிறார் பெரியார் அப்படின்றது இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் குறிப்பிட்டு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் கேட்குறாங்க, ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் போய் படத்திறப்பு செய்து விட்டதுனாலேயே பெரியார் உலகமயமாகி விடுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியையும் எதிர்முகாமில் இருந்து வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய முதல்வராக அவர் சென்று இன்றைக்கு அந்த விழாவில் கலந்துருக்கிறதும் தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைக்கிறதுங்கிறது ஒரு அரசு மூலமான அங்கீகாரம். இது அஃபிஷியல் ஃபங்க்ஷன் மாதிரி. அதுலேயும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு கனவு மாதிரி. நீங்கள் பெரிய தலைவர்களை பற்றி பேசும்போது இந்திரா காந்தி அவர்கள் அங்கே படித்தாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் இந்த ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி ப்ரெஸ் அப்படிங்கிற அந்த பேர் இங்கே கூட, ஆமாம், அந்த புத்தகம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அது அந்த ஒரு புத்தகத்தை கையில் வச்சுருந்தாலே பெருமையாக இருக்கும். பெட்ரன் ரசல் அவர்களுடைய புத்தகங்கள் அந்த ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸு வெளியிட்டிருக்கு. அவருடைய நூலை தந்தை பெரியார் அப்போவே மொழிபெயர்க்க வச்சு வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படித்த டாக்டர் V.S. நாய்பால் அவர் நோபல் பரிசு வாங்கிய எழுத்தாளர். அவர் இந்தியாவை பற்றி இந்தியாவினுடைய 1000 புரட்சிகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார், 1000 மியூட்டினிஸ் ஆஃப் இந்தியா. அதில் அவர் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் நடத்திய சமூக நீதி போர் அந்த வரலாற்றில் இருக்கும் 1000 போர்களில் ஒன்று அப்படின்னு எழுதினார். இப்போது அது மில்லியன்னு மாறி இருக்கு எண்ணிக்கையில். ஆனால் அந்த 1000ன்னு குறுக்குனா கூட அதில் தந்தை பெரியாருடைய பெயர் வரும் அப்படின்னு எழுதிய அந்த நோபல் பரிசு பெற்ற அறிஞர் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார். இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருமைக்குரியது. அந்த இடத்துல போய் அஃபீஷியலாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தினுடைய 2 பெரும் உறுப்பு கல்லூரிகள், அந்த கல்லூரிகளுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்முடைய முதல்வருக்கு எவ்வளோ ஒரு பெருமை. அதாவது ஒரு நாட்டினுடைய முதல்வர், ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், இதுக்காக தான் ஒரு நூற்றாண்டு உழைச்சிருக்கோம். அதாவது தென்னிந்தியாவினுடைய அரசியல் சமூக இதையே புரட்டி போட்ட ஒரு இயக்கம், புரட்டி போட்ட இயக்கம், இனிமேலும் இந்தியாவினுடைய வரலாற்றை மாற்றக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தலைவராக பெரியாரின் பேரனாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ரொம்ப பெருமைக்குரியது. அதே நேரத்தில் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான இன்னொரு பக்கம் இருக்குது இல்லையா? மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதில் பெரும்பாலும் நம்ம யாரையாவது முன்னேற்றணும்னு நினச்சி உதவி செய்து எல்லாரும் அதே உணர்வோட திருப்பி மரியாதையாக இருப்பாங்களான்னா இல்லை. சில பேருக்கு உதவி செய்தவங்களே பிடிக்காமல் போயிடும். உதவி செய்தவங்களுக்கு எதிராக வேலை பார்ப்பாங்க. இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். அப்படியாக ஒரு சிலர் இவர் தான் படிக்க வச்சாரா, இவர் தான் நமக்கு உழைத்தாரா அப்படின்னு கேட்குறதுல அத்தகைய ஒரு மன அரிப்பு அவங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய அந்த சிறுமையை நம்ம ஒதுக்கிடணும்.
முதல்ல இது நடக்க போகுதா, அப்புறம் நடக்கக்கூடாது, அங்கே கோர்ட்டுக்கு போவோம், அதை மீறி நடந்த பிறகு இதை ஒன்றும் காலேஜ் நடத்தலை அப்படின்னு இப்போ இது வந்து அவங்களுடைய சிறுமையை வெளிக்காட்டுமே தவிர பெரியாரின் பெருமைக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்புக்கும் எந்த விதத்திலையும் குறையாகாது. கண்டிப்பாக. நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டுறேன். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே வந்து நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் எல்லாம் கூட பெரியார் அவர்களினுடைய அந்த சமூக தொண்டினை, அந்த போராட்டங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அப்படின்றப்போ இப்பொழுது வந்து உலகமயமாகிறார் அப்படின்னு சொல்கிறதுனுடைய அந்த ஒரு அர்த்தம் என்னவா எடுத்துக்கிறதுனா? இது இன்னொரு பக்கம் பார்த்தாக்க, நாங்கள் அண்மையில் ஆஸ்திரேலியா போயிருந்த பொழுது திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் வந்து அங்கே ஒரு புத்தகத்தை, அவர் எங்கேயுமே அந்த ஆதார நூல்களோடு வருவார், அங்கே வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு காண்பித்தார். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க பெரியார் வந்து இப்போ ஆஸ்திரேலியா போகிறார் இந்த கூட்டத்தை வச்சு. அப்போ சொன்னார், நான் பெரியார் இப்போ வரல, 1965 விஸ்வநாதன் என்ற ஒருவர் தந்தை பெரியாரை பற்றி ஆய்வு நடத்தியிருக்கார் அங்கே உள்ள தேசிய பல்கலைக்கழகத்தில். அது ஒரு பெரிய ஆய்வு நூலாகவே வெளியே வந்திருக்கு. இது 65 பெரியார் 65லேயே வந்துட்டார், நாங்கள் தான் இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு. தந்தை பெரியாரை தெரிந்தவர்கள், அந்த உழைப்பு புரட்சியின் பயனாக நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று பெரியாரை மனதில் எடுத்து சென்றவர்கள் ஏற்கனவே உலகம் முழுக்க இருக்காங்க. இப்போ நம்ம அதை அமைப்பு ரீதியாக தத்துவமாக மற்றவர்களிடம் பரப்புகிற ஒரு வேலை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. அப்போ பெரியார் வெளிநாடுகளுக்கு சென்றதற்கும் இப்பொழுது பெரியாரினுடைய கொள்கைகளை எடுத்து செல்வதற்குமான இடம் வேறுபாடு அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் அப்படின்னு நம்ம. ஆமாம், ஏன்னா தந்தை பெரியார் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்காரு, ஜெர்மனிக்கு போயிருக்காரு, லண்டனுக்கு போயிருக்காரு, பர்மா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா முக்கிய நாடுகளுக்கும் போயிருக்காரு. அப்படி அவர் வந்து அந்த ஃபிசிக்கல் ஜேர்னி சென்று பார்த்தவை, அவருடைய கருத்துக்களை பரப்பியது, அவர் கற்றுக்கொண்டது. ரஷ்யாவை பற்றி அவருடைய கனவு அப்படி தான் இருக்கணும், பொது சமையலறை வரணும், பெண்களை இப்படி போட்டு சமையல் ரூம்லேயே அடைக்கக்கூடாது, இந்த மாதிரி சிந்தனைகள் தந்தை பெரியாருடைய தனிப்பட்ட அனுபவங்கள். தந்தை பெரியார் கொள்கைகளால் பயனடைந்தவர்கள், அந்த சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகம் முழுக்க வாழுகிறார்கள். இது ரெண்டாவது. இப்போ மூன்றாவது நடப்பது என்னென்னா, ஆஸ் எ கான்செப்டுவலைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதை தத்துவமாக பிரச்சாரமாக எடுத்து செல்வது. அப்போ தான் அது வந்து முழுமையான அங்கீகாரமும் வலிமையும் பெறும். அந்த மூன்றாவது முயற்சி இப்போ நடக்குது, அது அரசு ரீதியாக நடக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய ஒன்று. அதுதான் இப்போ முதல்வர் அவர்களுடைய பயணமும் இந்த விழாவும் காட்டுற செய்தி. கண்டிப்பாக கண்டிப்பாக. தமிழ்தாசன் சார், உங்களுடைய பார்வை, கழகத்தினுடைய தலைவராகவும் அங்கே போயிருக்கிறார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் போயிருக்கிறார், அங்கே போய் தந்தை பெரியார் அவர்களினுடைய உருவப்படத்தை திறந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க, உங்களுடைய முதல் கட்ட பார்வை? அவர் அந்த அரங்கத்தில் பேசும்போது மிக தெளிவாகவே ஐயா பெரியாரை பற்றி படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அவர் படத்தை திறந்து வைத்தது மட்டுமல்ல, அவருடைய கொள்கைகளை மிக சிறந்த முறையிலே படம் பிடித்து காட்டியிருக்கிறார். நூல்களை வெளியிட்டு அதனுடைய கருத்துக்களை பரப்புகிற விதத்தில் எழுதியவர்களையும் பெருமைப்படுத்தி அதை சிறப்பு செய்திருக்கிறார். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த வெளிநாடுகளில் அவர் சொன்னதைப் போல, அதாவது சாக்ரீஸ், அதைப் போல அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சீன நாட்டில் இருந்த கான்ஃபியூசியஸ், அதைப் போல ரூசோ, வால்டேர் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டில் இருந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்க நாட்டிலே புரட்சி செய்து இங்கர்சால் என்பவர் எப்படியெல்லாம் அங்கே அந்த கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக, அதாவது மூட பழக்க வழக்கங்களை, மதவெறித்தனங்களை கண்டித்தாரோ, அதைப் போல இங்கு இந்த நூற்றாண்டு 2 நூற்றாண்டுகளில் அவர் செய்த சாதனை அளவிடற்கு அரியது. இன்னும் சொல்லப்போனால் அவரை போன்ற ஒரு மாமனிதரை இப்பொழுது நாம் பார்க்க முடியாது. அதைத்தான் அவர் மிக தெளிவாகவே படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அப்படி படம் பிடித்து காட்டியது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பேர். ஒரு அண்ணாவினுடைய தம்பியாக, கலைஞருடைய புதல்வராக, மாநிலத்தினுடைய முதல்வராக, இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியாருடைய பேரனாக இருந்து அங்கு அவர் ஆற்றியிருக்கிற தொண்டு, அம்மையார் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் மிக தெளிவாக சொன்னதிலே அவர் எடுத்து காட்டியது,
பெரியாருக்கு ஒரு அரசு செய்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புங்கிறது ஏன் பெரியாரை கொண்டாடுகிறோம், ஏன் பெரியாரை நாம் சிறப்பு செய்கிறோம் என்பது அவர் பேசிய பேச்சிலிருந்து மிக நமக்கு கிடைக்கிறது. அதில் முக்கியமானது என்னன்னா, அவர் இப்பொழுது மட்டுமல்ல, இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடியது பெரியாரால் வளர்க்கப்பட்டவர். பெரியாரை எடுத்துக்கொண்டு நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அண்ணா அவர்கள் எடுத்து காட்டிய அந்த சொற்பொழிவுகள், அந்த எழுத்துகள் ஆட்சிக்கு வந்தவுடன் 1967 இந்த அரசு உங்களுக்காக காணிக்கை என்று சொல்லி அதை சொன்னது. இன்னும் சொல்ல போனால் பெரியாருடைய கொள்கையை நிலைநாட்டியது. அதாவது அவர் என்ன சொல்லி வந்தாரோ, சீர்திருத்த திருமணம் என்று சொன்னதை, அதை மிக தெளிவாகவே அண்ணா அவர்கள் சட்டம் கொண்டு வந்தது. சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்தது, இருமொழி கொள்கை நிலைநாட்டியது, தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது என்றெல்லாம் அது பெரியாருக்கு செய்த மிகப்பெரிய காணிக்கை என்பதை காட்டிலும் அந்த உயிருக்கு உயிராக அவர் பதிவு செய்திருக்கிறார். இதைத்தான் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு கடமை. கண்டிப்பா கண்டிப்பா சார். அதை போல இன்னொன்றை நான் சொல்லுகிறேன். அவர் வழியில் தான் கலைஞர் வந்தார். அவர் வழியில்தான் அவருடைய மாணவராக இருந்து கலைஞர் செய்தார். அந்த கலைஞர் செய்த மிகப்பெரிய சிறப்புகள் கடைசி காலத்திலே, இறுதி காலத்திலே ஐயா பெரியார் அவர்கள் என் நெஞ்சில் தைத்த முள் என்று சொன்னாரே, அதை நீக்குகிற விதத்தில் சட்டம் கொண்டு வந்து ஆலயங்களில் அனைவரும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் கொண்டு வந்து நிலைநாட்டியது. இன்றைக்கு நீதிமன்றத்திலெல்லாம் வென்று நாம் அதை சாதித்துக் கொண்டிருக்கிறோம். பெரியார் பேரில் சமத்துவபுரங்களை உருவாக்கி, அது அங்கே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இப்போ சமூக நீதி நாள், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஆணையிட்டது. இப்படியெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது. ஆகவே பெரியார் என்பவர் சாதாரண அல்ல, அவர் சாமானியர் அல்ல, ஒரு சரித்திரம், ஒரு வரலாறு என்று அண்ணா அவர்கள் மிக தெளிவாக சொல்வாரே. அதைத்தான் நாம் சுட்டி காட்டுவதற்கு நமது முதல்வர்கள் அவர் சென்று அங்கே இங்கிலாந்திலே செய்திருக்கிற மிகப்பெரிய வரலாற்று சொற்பொழிவுகள். கண்டிப்பாக ஒரு வரலாற்று தொடர்ச்சி இதில் இருக்கிறத அழகாக சொன்னீங்க. அருள்மொழி அக்கா அவர்கள் விடைபெற போகிறாங்க இதோட. அதனால் இன்னொரு கேள்வியோடு நான் அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது உலகமயமாகிறார், நீங்கள் சொல்கிறீங்க ஆஸ்திரேலியா அடுத்ததாக மெல்பர்ன் போகிறீங்க. ஏற்கனவே பல நாடுகளுக்கும் போய் திராவிடர் கழக தலைவர் அவர்களும் சரி, நீங்களும் சரி, சுபவி அவர்கள் போனவர்கள் நிறைய பேசுகிறாங்க. இப்போ இந்தியாவில் பெரியாரினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது? தமிழ்நாட்டை தாண்டி இப்போ பெரியார் மயமாகிறது இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டும் சொல்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக. நாம் இப்போ அரசியல் சூழலே எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தா, சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய காலத்தில் சுயமரியாதை இயக்கத்துக்கு எதிர்நிலையில் இருந்தது எது அப்படின்னா காங்கிரஸ் இயக்கமாக இருந்தது. காங்கிரஸ் இயக்கம்னா இப்போ காந்தியார் தலைமையிலான அமைப்பு ஒன்று, அதற்குள்ளே இருந்த சனாதனிகள், காங்கிரஸ்ன்னு சொல்கிறத விட காங்கிரஸினுடைய சனாதனிகள். இப்போ அந்த சனாதனத்தினுடைய மொத்த வடிவமாக இருக்கிறது பிஜேபி. இப்போ பிஜேபியினுடைய இந்த சனாதனத்தினால இந்தியாவில் பல மாநிலங்கள் கல்வி இல்லாமல், வேலை இல்லாமல் பின்தங்கி இருக்காங்க. அப்போ சனாதனத்தை எதிர்த்தாலும் சரி, கல்வி வேலையில் எல்லாரும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலும் அதற்கான மாற்றை கொடுக்கக்கூடிய ஒரே தத்துவம் சுயமரியாதை திராவிடம்தான். அதனால தான் நாம் கேட்குற ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த நீட் போன்ற தேர்வுகளை நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படிங்கிறது, இதையெல்லாம் இன்றைக்கி யார் சொல்கிறாங்கன்னா காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி. பிரியங்கா இங்கே தந்தை பெரியாருடைய நூலை எடுத்து காண்பித்து நாங்கள் பெண்களை பற்றிய, பெண்ணுரிமையை பற்றிய இந்த கருத்துக்களை அங்கே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் பீகாரில் பேசி அந்த பேச்சு ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு நாம் தானே அந்த தலைவர்களை இங்கே கூட்டிகிட்டு வருவோம், நாம் தான் மொழிபெயர்ப்பு கேட்டிருக்கோம். இந்தியிலிருந்து தமிழுக்கு அப்படின்றது மாதிரி தமிழை இந்திக்கு தமிழிலிருந்து இந்தியில் மொழிபெயர்க்கிறது, இதெல்லாம் அவர் அடுத்த நிலைக்கு தன்னை உயர்த்திக்கிறது இல்லை, தன்னுடைய கட்சிங்கிறது இல்லை, இந்த திராவிட இயக்க தத்துவத்தை அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறார். இந்த நிகழ்ச்சியிலேயே பார்த்திங்கன்னா அங்கே தொகுக்கப்பட்டு ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. அந்த நூல் எப்படி நம்ம ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் சொல்கிறோமோ அந்த மாதிரி திரு ஆயிரா வெங்கடாஜலபதி அவர் சிறந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் அண்மையில் வெளியிட்ட அந்த ஸ்வதேசி ஸ்டீம், அந்த சுதேசி கப்பல், வஉசியை பற்றிய இதுவரைக்கும் வந்த வரலாறுகளில் அப்படி ஒரு புத்தகம் கிடையாது. அத்தகைய ஒரு ஆய்வாளர் அவர் தான் அந்த தொகுப்பை உருவாக்கி
அதை வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் வந்து வெளியிட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த உரையில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது இந்தியாவில் பெரியார் மயம் அப்படிங்கிறது வரக்கூடிய சூழல் அடுத்த தேர்தலில் இந்தியாவில் எதிரொலிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாஜகவை அகற்றினால் போதாது, ஆர்எஸ்எஸ்ஸையே அடியோடு அழிக்க வேண்டும் அப்படின்ற இடத்துக்கு அவர் வந்திருக்கிறதே. வந்து அந்த குரல் வருதோ, அந்த சனாதனத்திற்கும் ஜாதிக்கும் வர்ணாசிரமத்துக்கும் எதிராகவும் எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிற குரல் வர்ற இடத்துலலாம் பெரியார் இருப்பார். கண்டிப்பாக. நன்றி ஜோரன் சார். இப்போ என்னென்னா, ஒரு பக்கம் படத்திறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அது வந்து இவங்களாம் சொன்ன மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக அது மாறி இருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி அது தொடர்பாக சில விமர்சனங்களும் வந்து முன்வைக்கப்படுகின்றன. அது நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க சமூக வலைத்தளங்கள் எல்லாம். நீங்கள் அங்கே பிஹெச்டி பண்ணிக்கிங்க, அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியுன்றதுனால நீங்கள் சொல்லுங்கள், அந்த இதுக்கான பதில் என்னவாக இருக்கும்? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய அந்த கட்டமைப்பு, அந்த நிர்வாக முறை தெரியாதவங்க தான் இதை பற்றி பேசலாம். இதை பற்றி தவறுதலாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு 5 வருஷம் பிஹெச்டி பண்ணி அதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் 10 வருடங்கள் அங்கே வருகை தரு பேராசிரியராக நான் இருந்திருக்கிறேன், அங்கேயே வாழ்ந்திருக்கிறேன். அதனுடைய கட்டமைப்பு வந்து ஒவ்வொரு கல்லூரியும் இண்டிபெண்ட், செல்ஃப் கவர்னிங், அட்டானமஸ் யூனிட். 46 கல்லூரிகள் இருக்கிறது. அதாவது ஒரே ஒரு சிட்டிக்குள்ளே 46 காலேஜ் யூனிவர்சிட்டி இருந்தால் எப்படி இருக்கும், அதான் அதனுடைய மாடல் தான் இங்கே வந்து நம்ம நாட்டில் வச்சது. நம்ம நாட்டில் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஒரு இடத்துல இருக்கும், வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரே டிஸ்ட்ரிக்டில் ஒரே சிட்டிக்குள்ளே 46 காலேஜஸ்ஸு, ஒரு 4 பெர்மனண்ட் ஹால்ஸ். இது வந்து தனித்தனியாக இருக்கும். அப்போ காலேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை அட்மிட் பண்ணி அவனுக்கு டீச் பண்ணும், அவ்வளோதான். யூனிவர்சிட்டி தான் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணோம், டிகிரி கொடுக்கும். அப்படி இருக்கிற நடைமுறை. அப்போ கல்லூரிகள் வந்து படிக்கிற கல்லூரிகள் வந்து அங்கே டுட்டோரியல் சிஸ்டத்தில் அங்கே படிப்பாங்க. அப்படித்தான் இந்த சென்ட் ஆண்டனி ஸ்கூலில் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இந்த நிகழ்ச்சியெலாம் நடத்தாது, ஒரு இண்டிபெண்ட் காலேஜ் தான் நடத்தும். யூனிவர்சிட்டி வந்து கான்வெகேஷன் நடத்தும், எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணோம்னா ஒரு காலேஜ் தான் நடத்த முடியும். அப்போ காலேஜ் நடத்துதுன்னா ஒரு யூனிவர்சிட்டி நடத்துறது. அதை புரிஞ்சுக்காம தான் ஏதோ ஒரு ஹாலை வாடகைக்கு வரணும். சென்ட் ஆண்டனி காலேஜில் இருக்கக்கூடிய 2 ப்ரொஃபஸர்ஸ் பண்ணுறாங்க. ஜேம்ஸ் மெலிசனும் இவர் நம்ம ஃபைசல் தேவ்ஜின்னு நடத்துகிறாங்க. அவர் ஜிம் மெலிசன் வந்து அவருடைய இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல். இவர் வந்து தேவ்ஜி வந்து ஹிஸ்ட்ரி, அவருக்கு ஹிஸ்ட்ரி வந்து சான்ஸ்கிரிட்டில் இண்டாலஜியில் இருக்கார். ஒரு ப்ரொஃபஸர் 2 ப்ரொஃபஸரை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு காலேஜ், இண்டிபெண்ட் காலேஜ் இதை ஆர்கனைஸ் பண்ணுது அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆர்கனைஸ் பண்ணுறது தான். அதை வந்து யூனிவர்சிட்டி தான் கூப்பிடணும் அதை வாடகைக்கு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது வந்து அதனுடைய அமைப்பு தெரியாதவர்கள், அதனுடைய தன்மை புரியாதவர்கள் பற்றி பேசுகிறது தான். இப்போது பொதுவாக அங்கே நீங்கள் பணியாற்றி இருக்கீங்க, அங்கே வந்து இருந்திருக்கீங்க அப்படின்றப்போ தமிழ்நாட்டினுடைய இந்த சித்தாந்தம் அப்படின்றது, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்பது ஒரு தனித்துவமான சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் அரசியல் கூட செய்ய முடியும் அப்படிங்கிறது. அப்போ இதை வந்து அங்கே எப்படி வந்து அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறாங்களா? அதாவது இப்போ ஆக்ஸ்போர்டுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாவே ரேஷனலிசத்துக்கு பேர் போனது. நீங்கள் சரியான விதத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு கல்லூரியே ஒரு பல்கலைக்கழகத்தை தெரிந்தெடுத்திருக்காங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் எடுத்துருக்கலாம், கேம்பிரிட்ஜ் கூட எடுத்துருக்கலாம். பட் ஆக்ஸ்போர்டில் எடுத்ததனுடைய ஒரு மிகச்சிறந்த சிறப்பு என்னென்னா, அந்த பல்கலைக்கழகமே ஒரு தளத்தில், ஒரு கொள்கை தளத்தில் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ரேஷனலிசம். ரெனே டெகார்த் என்கிற ஒரு மிகச்சிறந்த தத்துவியலார், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எக்ஸிஸ்ட், கோ எஜிட்டோ எர்கோ சும், லாட்டினில் கோ எஜிட்டோ எர்கோ சும் அப்படின்னா ஐ திங்க் தேர்ஃபோர் எக்ஸிஸ்ட், நான் எக்ஸிஸ்ட் பண்ணுறதை நான் திங்க் பண்ணணும் என்று சொல்லுகிற ஒரு ரேஷனலிசத்தில், அதை ரேஷனலிசத்தை சிந்திப்பதால் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறத எப்படி அங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நடைமுறைப்படுத்துறது எப்படி பண்ணுறாங்கன்னா, டுட்டோரியல் சிஸ்டம், லெக்சர் கிடையாது,
கிளாஸஸ் கிடையாது, கிளாஸ் ரூம் கிடையாது. மாறாக ஒரு டியூட்டர், ஒரு ஸ்டூடெண்ட் கேள்விகளாலே கேள்வி கேட்பாங்க, அவன் பதில் சொல்லணும், எஸ்ஸே எழுதணும். கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா உண்மையிலேயே தந்தை பெரியார் அவர்கள் தான் வந்து எதையும் கேள்வி கேள் அப்படின்னு சொன்ன ஒரு தத்துவவாதியினுடைய ஒரு தலைவரினுடைய படத்தை அங்கே திறந்திருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் தான். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஃபைசல் சார் வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள் அங்கே நடந்த நிகழ்வு அப்படின்றது. ஏன்னா அதில் முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது வீடியோலலாம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு இடத்துல ரொம்ப எமோஷ்னல் ஆனதை பார்க்க முடிஞ்சது. பேச முடியாமல் ஒரு இடத்துல அப்படி லைட்டாக ஸ்ட்ரக் ஆகிறதும் தெரிஞ்சது. எப்படி இருந்தது அந்த நிகழ்வு ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது? ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக நான் அங்கேருந்து பார்க்கக்குள்ள ரொம்ப உணர்ச்சி பெருமிக்கத்தோட முதல்வர் அவர்கள் வந்து நான் பேசினாங்க. இது வந்து ஆக்சுவலாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அதாவது சுயமரியாதை இயக்கம் 100 நிறைவு விழாவில் தான் வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வந்து ஐயாவுடைய திருவுருவ படத்தை திறப்பதற்கும், அங்கே வந்து 24 நாட்களில் இருந்து வந்திருந்த ஆய்வறிஞர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 127 பேருக்கு முன்னால் வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு முதல்வருக்கு நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கிறத தாண்டி ஐயாவுடைய கொள்கையை ஏற்று செல்லக்கூடிய ஒருவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ உலகளாவிய தேடல்ல அப்போ ஐயாவுடைய கொள்கையை தூக்கி பிடிக்கின்ற ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தாய்மானவர், நம்முடைய முத்தமிழ் அறிஞருடைய புதல்வர், நம்முடைய முதல்வரை வந்து சூஸ் பண்ணி அழைக்கிறாங்க. அந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்து நேற்று நம்முடைய முதல்வர்களை வந்து பேசக்குள்ள ரொம்ப உணர்ச்சி மிகுதியோடு இருந்தாங்க. அதுக்கு முன்னால் வந்து காலையில் நேற்று ஆக்ஸ்போர்டில் ஜி போப்பு உடைய கல்லறைக்கு சென்று அங்கேயும் அதாவது நம்முடைய தாய்மொழிக்காகவே வாழ்ந்து மறைந்த அந்த ஜி போப்புடைய கல்லறையில் போயிட்டு இதெல்லாம் எப்படி அவர் யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்குள்ளவே ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அப்புறம் வந்து இன்னைக்கு நடந்த அந்த சோயஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு கருத்தரங்கம் நடந்துச்சு மாணவர்களுக்கு. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட அந்த கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் வந்து நான் இருந்தாங்க. அப்போ வந்து அவர்கள் கேள்வி கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் இந்த ஒரு சுயமரியாதை இயக்கத்தை நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அறிமுகப்படுத்திய திட்டத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான திட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள, நான் அறிமுகப்படுத்திய எல்லா திட்டங்களும் எனக்கு பிடிக்கும். முக்கியமாக வந்து நான் கல்விக்காக காலை உணவு திட்டம் வந்து நான் அறிவித்தேன். அதை வந்து சின்ன குழந்தைகள் வந்து அதை உணவுண்டு ஆரோக்கியமாக இருந்து அதை மதிய உணவு வரை ஏழைகளும் சரி, ஒரு அடிப்படை வசதிகள் அற்ற ஒரு பிள்ளைகளும் நல்லா படிக்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நேற்றுலேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் வந்து முதல்வர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசமாகவே இருந்தாங்க. அதாவது அதை எங்ககிட்ட எல்லாம் பேசக்குள்ளேயே வந்து நேற்று பேசினதை பற்றி, இன்னைக்கு அந்த சோயஸ் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசக்குள்ளெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அளவில்லா சந்தோஷத்தை தான் வந்து நான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் வந்து ஐயா வந்து தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகமாயல் ஒரு விஷயத்துக்கு வந்து ஐயாவை எடுத்து சென்றிருக்கிறார். அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஆக்ஸ்போர்டு, அதாவது அப்படின்னா கல்வியை, உலகளாவிய கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் வந்து நம்முடைய முதல்வர் வந்து பேசி அந்த ஐயாவை வந்து உலகளாவிய ஒரு இமேஜா கொண்டுட்டு போயிட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி 26 நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட 127 ஆய்வறிஞர்கள், I mean actually they are not the students, they are the professors, they are the PhD scholars. எப்படி ஐயா வந்து இந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள, என்னை போன்ற என்னுடைய வயசுக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கே வந்து இன்னும் ஐயாவுடைய தேடல் வந்து இன்னும் எனக்கு அதிகமாகிட்டே இருக்கு. கண்டிப்பா. அதாவது படிச்சிருப்போம் நம்ம. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏல் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றினார் மாணவர்களோடு. அங்க போய் அப்படி அவருக்கு கேட்ட கேள்விகள், ஆங்கிலத்தில் அவர் சொன்னது, இது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு நீங்க அதே மாதிரியான ஒரு உணர்வோடு நேரில் நீங்க அந்த விஷயத்தை மறுபடியும் அப்படி ரீக்ரியேட் பண்ண மாதிரியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேராசிரியர் அருணன் அவர்களும் இணைகிறார். கருத்துக்களை கேட்கலாம். அருணன் சார் வணக்கம்.
வணக்கம் சகோதரி. வணக்கம் சார். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் வந்து தந்தை பெரியார் அவர்களினுடைய உருவப்படத்தை திறந்து வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அது பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய பார்வை சார். நான் என்ன ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் பெருமையாகவும் இருந்துச்சுன்னா, முதலமைச்சர் பெரியாருடைய படத்தை திறந்து வைத்தது ஒரு முக்கிய நிகழ்வு தான். நான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம்லாம் போய் பார்த்தேன் லண்டனுக்கு போன பொழுது. அதனுடைய பழமை தொன்மை அதனுடைய அழகெல்லாம் என்னை ரொம்ப கவர்ந்தது. அந்த மாதிரியான ஒரு பழம்பெருமையான ஒரு கல்வி கூடத்துல நம்முடைய தந்தை பெரியாருடைய படம் இடம்பெற போகுது அப்படிங்கிறது தமிழன் ஒவ்வொருவனுக்கும் பெருமை. அது ஒண்ணு. ஆனா அதை விட முக்கியம் முதலமைச்சருடைய அருமையான அற்புதமான பேச்சு. அந்த பேச்சை பூரா நான் இப்ப வாசிச்சேன், அப்ப கேட்கவும் செஞ்சேன். ரொம்ப இயல்பா பேசினார் ஒரு புறம் இருக்க. எனக்கு பெரியாரை பற்றி ஒரு மதிப்பீடு உண்டு. பெரியாரியம்னா என்ன, பெரியாருடைய அடிப்படை கோட்பாடுகள் என்ன, அதை அவர் தொகுத்து சொன்ன அழகும் அதில் இருந்த மெய்மையும் அந்த உண்மை தன்மையும் தரவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் ஒரு வாக்கியம் சொன்னாரு, பெரியாருக்கு மிகவும் பிடித்த சொல் சுயமரியாதை. அகராதியில எவ்வளவு தேடினாலும் இப்படி ஒரு அருமையான சொல் கிடைக்காதீங்க. அவருக்கு அதுதான் பிடித்தது. 1925ஆம் ஆண்டில் சுயமரியாதை இயக்கம் என்று ஒரு இயக்கம், அதற்கு அந்த பெயரிட்டது எவ்வளவு ஆழ்ந்த பொருளுடையது அர்த்தமிக்கது என்பதை நீங்க வந்து அந்த 1925 தமிழ்நாட்டு சமூக நிலையை படிச்சிருந்தா தான், படிச்சு உள்வாங்கி உணர்ந்திருந்தா தான் அந்த சொல்லுடைய முக்கியத்துவம் புரியும் என்று நான் சொல்ல வர்றேன். ஆகவே அதெல்லாம் ஓரளவு படிச்சிருந்தவன் என்கிற முறையில அவரை பற்றி அந்த நூல்கள்லாம் எழுதினவன், அந்த காலத்தை பற்றியும் நான் வந்து படைத்தவன் என்கிற முறையில எனக்கு அந்த சுயமரியாதை இயக்கம்னு பெயரிட்டது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை கொண்டு வந்து மைய பொருளாக காமிச்சாரு பாருங்க. பெரியாருக்கு பிடித்த சொல் சுயமரியாதை. அப்ப அந்த சுயமரியாதையிலிருந்து அவருடைய சிந்தனை களம் என்பது வெளியுது. அது கூட அப்படி போற போக்குல சொல்றாரு. அது அவர் பாணியில சொல்றாரு, ஐயா அவர் நாத்திகத்தை விதைத்தார் என்பதை விட பகுத்தறிவை விதைத்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார், ஒரு வாசகத்தை கட்டமைக்கிறார். சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. நானே சொல்லி இருந்தாலும் உன்னுடைய அறிவுக்கு சரியெனப்பட்டது என்றால் மட்டுமே ஏற்றிடு. ஆக எந்த ஒன்றையும் உன்னுடைய பகுத்தறிவு என்கிற உரைகளில் போட்டு அலசி ஆராய்ந்து நீ ஒரு முடிவுக்கு வா. யார் வேண்டுமானாலும் சொல்லி இருக்கட்டும், எந்த புத்தகத்தில் வேண்டுமானாலும் எழுதி இருக்கட்டும் என சொன்னாரே, அந்த பகுத்தறிவை விதைத்தார். அதன் ஒரு பகுதியாக நாத்திகம் பிற்காலத்தில் வருது. எடுத்த உடனே நாத்திகம் வள்ளி இல்ல, பெரியாருடைய சிந்தனை களத்துல முதல்ல வந்தது சுயமரியாதை. அப்ப அந்த சமூக நீதி பார்வையிலிருந்துதான், நடந்த சமூக அநீதிகளை கண்டு அப்படி கொதித்து எழுந்துதான் அவர் சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார். அந்த இயக்கத்துடைய அடிப்படை என்பது எப்படா ஒரு மனுஷனுக்கு மரியாதை கிடைக்க, அவனுடைய பகுத்தறிவில் நின்று இந்த உலகத்தை பார்த்தால்தான் அவனுக்கு சுயமரியாதை கிட்டும். இல்லை என்றால் நடப்பிலே மட்டுமல்ல சிந்தனையிலும் அவன் அடிமையாகத்தான் இருப்பான். இந்த உண்மையை சொன்னதுதாங்க பெரியாரியத்தினுடைய அஸ்திவாரம், மைய பொருள், அச்சாணி என்று நான் கருதுகிறேன். இது ஒரு முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பகுதி. இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு. எந்த உலகத்துல சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வந்திருக்கு, ஆனால் இங்கேதான் பெரியாருடைய சமூக சீர்திருத்த இயக்கம் தான் ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் கண்டு அவர் காலத்திலேயே அது அரசு விதிகளாக சட்டங்களாக மாறியது. இது ஒரு மகத்தான திருப்பம். தமிழ்நாட்டு அந்த வகையில் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றது சொன்னார். ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், மீண்டும் சொல்றேன், பெரியார் தொடாத இடமில்லைதான், ஆனாலும் அவர் தொடாமல் விட்ட இடம் ஒன்றே ஒண்ணு உண்டு. அது என்னவென்றால் நேரடி தேர்தல் அரசியலில் பங்கு கொள்ளாதது. திராவிடர் கழகம் என உருவான பிறகு அவர் எடுத்த முடிவு, அது ஏற்கனவே இருந்த நீதி கட்சி, அது அரசியல் கட்சி தான். ஆனால் திராவிடர் கழகம் அரசியல் கட்சி அல்ல, அது சமூக இயக்கம்.
இது தேர்தல் அரசியலில் நேரடியாக ஈடுபடாது. தேர்தலில் ஆதரிச்சு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு. சரி. 52 கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாரு. பிறகு காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரிச்சாரு காமராஜர் வந்த பிறகு. ஆனால் திராவிட கழகம் நேரடியாக தேர்தல் அரசியலில் இறங்காது சரி. என்று அவர் விட்ட இடம் ஒன்று இருந்தது. அதை இட்டு நிரப்பியவர் அறிஞர் அண்ணா. கண்டிப்பா கண்டிப்பா அவர் கண்ட திராவிட முன்னேற்ற கழகம் சரி. அதனுடைய வாரிசா நான் இங்க வந்திருக்கேன் ஐயா. கண்டிப்பா சார். இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு எப்படி வந்திருக்கேன்? சரி. தந்தை பெரியாருடைய பேரனாக வந்திருக்கிறேன். கண்டிப்பா சார். அதுவும் எப்படி வந்திருக்கேன்? அவர் காலத்திலேயே அண்ணா சுயமரியாதை இயக்கத்தை, சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக்கியது. சரி. அதை சொல்லி அவர் ஒவ்வொன்னா சொல்லி கடைசியில பெண் உரிமை, பெண் கல்வி வரைக்கும் வந்தார் பாருங்க. சரி. அது ஒரு அருமையான உரை, எனக்கு ரொம்ப பிடித்தது. கண்டிப்பா கண்டிப்பாக சார். அதுவும் ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப கூர்மையாகவும் இருந்த அந்த உரை அப்படிங்கிறது. நன்றி சார். நம்ம பேசலாம் தொடர்ந்து. ஆமா ஆமா கண்டிப்பா பேசலாம் தொடர்ந்து. தமிழ்தாசன் சார், இப்போ முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போகிறார் வெளிநாடுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அங்கு போய் இன்னொரு ஒரு பாதை, ஒரு இடத்துக்கு மாணவர்களுடன் கலந்துரையாடுவது அப்படின்றது, கல்வியாளர்களிடையே பேசுவது என்பது, பெரியாரினுடைய படத்தை திறப்பது என்பது அப்படிங்கிறது. அப்போ இந்த இரண்டையும் எப்படி ஒரு இணையக்கோடுகளாக எடுத்துகிட்டு போகிற அந்த முயற்சி இருக்கு இல்லையா? அதாவது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்ற அவர் முதலீடு செய்துவிட்டு வந்திருக்கிறார். பெரியாரை பற்றி, பெரியாருடைய கருத்துக்களை ஒரு கருவூலமாக்கி அங்கே முதலீடு செய்துவிட்டு வந்திருக்கிறார் என்று ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் சொல்லியது இப்போ நினைவுக்கு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் மத்தியிலே உரையாடி, மாணவர்கள் மத்தியிலே உரையாடி, ஏல் பல்கலைக்கழகத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படியெல்லாம் உரையாடினாரோ அவருடைய தொண்டராக, அதை போல மாணவராக இருந்து அவர்களிடத்திலே அலாவலாவி அவர் பேசியது இங்கே எடுத்துக்காட்டி நாம் அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இங்கு உள்ளவர்கள் கூட அவ்வளோ பெரிய பெரியாரை பற்றி பேசுவதற்கு சனாதன தர்மமும் சாதிய துவேஷமும் மத வெறியும் கொண்டு ஆடுகிற இந்துத்துவ நாட்டிலே பெரியாரை பற்றி பேசுவதற்கு என்று ஒரு கருத்து இன்னமும் அது அதாவது ஒரு ஆய்வுக்குரியதாக நடந்து கொண்டிருக்கிறது. பெரியார் சிலையை அவமதிப்பது, பெரியாருடைய கருத்துக்களை அவமதிப்பது என்றெல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படாமல் எப்பொழுது பெரியார் சொல்கிறார்ல, எதிரும் புதிருமாக இருந்தால்தான், அதுதான் நானே சொல்வதாக இருந்தாலும் அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் தான் சொல்கிறாரு. அந்த கருத்தில் இருக்கு. இதைத்தான் திராவிட மாடல் அரசு நமது தளபதி அவர்கள் எடுத்து செய்து வருகிறார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் சொன்ன கருத்துக்கு இங்கே ஒரு காலத்தில் நீங்கள் 1979 என்று நினைக்கிறேன், பெரியாருடைய சிலையை வைப்பதற்கு அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு முதல்வர் எம்ஜிஆர் அனுமதி மறுத்தார். காஞ்சிபுரத்திலே ஒரு மடத்துக்கு எதிரிலே பெரியார் சிலை நிறுவுவதற்கு கலைஞர் காலத்திலே அனுமதி கொடுக்கப்பட்டது, இசை தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நூற்றாண்டு விழா வருகிறது, ஈரோட்டிலே அந்த விழா அரசு சார்பிலே கொண்டாடப்படுகிறது என்று சொல்லிவிட்டு, ஆனால் பெரியார் சிலை திறக்காமல் இருக்கிறீர்களே, அதை ஏன் திறக்கவில்லை? நான் இசைவு அளித்தும் என்னுடைய ஆட்சியிலே கொடுத்தும் நீங்கள் திறக்கவில்லை என்று கலைஞர் கேட்டார். அவர் திறக்கவில்லை. அதற்கு பதில் சொன்னார். அவர் வாயிலிருந்து வர வேண்டும் என்பதற்கு மடம் இருக்கிறது, சங்கராச்சாரியார் மடம், அதற்கு எதிரிலே பெரியார் சிலையை நிறுவ அது இயலாது என்று நான் நினைக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அதற்கு பதில் எடுத்து விட்டார். ஆனால் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. நீதிமன்றம் பெரியார் சிலையை நிறுவுங்கள் என்று உத்தரவு போட்டது என்பது நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போல இடஒதுக்கீடு சட்டம் உயிர் மூச்சு. அவர் பெரியார் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை ஆதரித்து அதற்கான ஆதரவு அவர்தான் அதிலிருந்து இது வருவதற்கு, வெளியேறி வருவதற்கு, காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து காஞ்சிபுரமானாலும் மற்ற இடங்களாலும் வெளியேறி வருவதற்கு அந்த தீர்மானம் காங்கிரஸ்காரர்கள் எதிர்த்தார்கள் சிலர் என்பதற்காக வெளியேறி வந்தார். அவருடைய உயிர் மூச்சு அது. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடம்பெற வேண்டும் என்பது. அப்படிப்பட்ட பெரியாருடைய இடஒதுக்கீடு 9,000 ரூபாய் வருமானத்தை கொண்டு அவர் செய்த இதை அன்றைக்கு எதிர்த்து கலைஞர் நடத்திய போராட்டம், திராவிடர் கழகம் நடத்திய போராட்டம், பிறகு அரசியலமைப்பு சட்டத்திலே ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே அது தூங்கி கொண்டு இருந்த காரணத்தால் உச்சநீதிமன்றத்தில் வேறு மாதிரியாக போய் பிறகு அவர்களை அதற்கென்று கவனத்தை ஈர்த்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வரும்போது அவங்க தமிழ்நாட்டு மக்களே பதில் சொல்லிட்டாங்க. பிறகு 80 அது தோல்விவிட்டார், கடும் தோல்வியை அளித்தார், படுதோல்வியை சந்தித்தார். அதை போல்தான் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவது திராவிட முன்னேற்ற கழக அரசு. சொத்துரிமை சட்டம், பெண் ஏன் அடிமையானால்
மிக அழகாக எழுதியிருக்கிறார் பெரியார். அவர்களுக்கு படிப்பு வேண்டாம். அவர்தான் பெரியார் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். புலிகளிடம் புள்ளிமான்கள் இது விடுதலை கேட்க முடியாது, பூனைகளிடம் எலிகள் விடுதலை கேட்க முடியாது. நீங்க அடுப்பங்கரை பூனையாக இருக்காது, அடுப்பங்கரை அடிமையாக இருக்காது, படுக்கை ஏறை பாவையாக இருக்காது, மரப்பாச்சி கட்டாய்களாக இருக்காது. ஆகவே வீட்டை விட்டு வெளியே வாருங்கள், நீங்களும் அரசியலிலும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் அங்கே பங்கேற்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். அப்படிப்பட்ட பெரியார் அவர் சொத்துரிமை பற்றி தீர்மானம் செங்கல்பட்டு மாநாட்டில் கொண்டு வந்தது 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியிலே 1989 29 கொண்டு வந்த தீர்மானத்திற்கு உயிர் வடிவம் கொடுத்தது யார்? கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கல்வியிலே அவர் வேலைவாய்ப்பிலும் சரி கல்வியிலும் சரி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நிறுத்தியவர். அது மட்டுமல்ல, தீண்டாமை ஒழிப்பை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு செய்தவர். இவ்வளவும் கலைஞர் செய்த அது திமுக, அதான் நான் திராவிட மாடல் தொடர்ச்சி. அதைத்தான் அவர் சொல்லுகிறது. நீலாம்பிகை அம்மையார் அன்றைக்கு 38வது வருஷத்திலே நவம்பர் மாதம் 13ஆம் தேதி பெரியார் என்று அழையுங்கள், இனிமேல் ஈவே ராமசாமி என்று அழைக்காதீர்கள் என்று சொன்னார். சரியட்டி பன்னீர்செல்வம் மாநாடு நடத்தி அவர் சிறையில் இருந்தபோது, பெல்லாரி சிறையிலே பெரியார் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே உள்ளே இருந்தபோது அவர் தோளுக்கு இடுகிற மாலையை நான் தாளுக்கு இடுகிறேன், இனிமேல் பெரியார் என்று அணையுங்கள் என்று அறிவுறுத்தி விட்டாரே. அந்த தந்தை பெரியார் ஒரு குளம் அல்ல, ஒரு குட்டை அல்ல, அவர் மிகப்பெரிய சமுத்திரம். அந்த பெரியார் ஒரு களஞ்சியம். முன்னுரை மட்டுமல்ல, அவர் அத்தியாயங்கள் பல தொடர்கின்றன. ஆகவேதான் நாம் சொல்கிறோம் பெரியாரை மிக உலகமயமாகிவிட்டார் என்று சொல்லுவோமே. அதைத்தான் தளபதி ஸ்டாலின் மிக அளவில் கொண்டு சென்றிருக்கிறார். இங்க அங்கிருந்து வந்த பேராசிரியர் இவரும் சொல்லியிருக்கிறார். நமது பேராசிரியர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த அருணனும் மிக பெரிய அளவிலே படம் பிடித்து சுருக்கமாகவும் சுவையாகவும் சொன்னார். ஜோருன் சார், ஒரு பேராசிரியராக அந்த பல்கலைக்கழகங்களில் எந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இப்போது பொதுவாகவே மாணவர்களோடு உரையாடுதல் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. அதுவும் ஒரு ரேஷனலிசத்தை போற்றுகின்ற ஒரு பல்கலைக்கழகம் அது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தமிழ்நாட்டிலிருந்து போகின்ற தலைவர்கள், நீங்கள் இருக்கும்போது கூட நிறைய தலைவர்கள் இங்கிருந்து வந்திருப்பாங்க, திராவிட இயக்கம் சார்ந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி மாணவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்ப்பார்கள் இங்கிருந்து போகிறவங்க கிட்ட? முதல்ல இங்கேருந்து வரும்போது யார் பார்த்தாலும் அவருடைய பண்பாட்டை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பண்பாடு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா கல்லூரியில் இருக்க அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லையும் நான் இருந்ததுனால எப்போ ப்ரோக்ராம் வருதுனாலும் மாணவர்கள் எக்ஸாமினேஷன் ஸ்கூல்ஸ்னு சொல்கிற இடத்துல தான் முக்கியமாக பெரிய ஒரு 50,000 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, 20,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வர்றாங்க அப்படின்னா அதுக்கிட்ட தான் நடக்கும். அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க அப்படின்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க, ஒரு கலர்ஃபுல்னஸ்ஸை எதிர்பார்ப்பாங்க. அவங்க எதிர்பார்க்குறது பண்பாட்டு குறியீடுகள் இருக்கிறதான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறையா வெளியே சொன்னது சொல்லப்பட்ட செய்திகள் அதிகமாக ஃபில்ம் தான், சினிமா தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி சிந்தனையாளர்கள் இருப்பாங்க. அந்த மாணவர்கள்லேயே பல படிவங்கள் இருப்பாங்க. அதில் இருக்கவங்களில் எப்போவுமே அந்த பாட்லியன் லைப்ரரி த வேர்ல்டு த பெஸ்ட் லைப்ரரி 24/7 இருக்கும். நான் 3 மணிக்கெலாம் நாங்கள் போய் படிக்கலாம், 4 மணி காலையில் கூட படிக்கலாம். அங்கே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க வித்தியாசமாக சிந்திப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க. இப்போ நான் ஒரு தமிழன் சொன்னோன்னா உடனே கேட்பாங்க அதில் என்ன ஸ்பெஷல் என்று கேட்பாங்க. அதில் உணவு முறையை முக்கியமாக, ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த செட்டிநாடு இந்த உணவு முறை பார்ப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி அவங்க எதிர்பார்க்குறது இந்த திராவிட சிந்தனைகள் அதிகமாக கேட்பாங்க. ஒரு ப்ரொஃபஸரோட பால் ட்ரெஷ்ங்கிற ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாரு, என்னுடைய டியூட்டர். அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வாட் இஸ் தட் திராவிடியன் ஐடியாலஜி, வாட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் என்று தான் மொதல் கேள்வி கேட்டேன். ஏன்னா நான் டியூட்டரோடு நாங்கள் வாதாடணும். ஒவ்வொரு முறையும் ஒரு கட்டுரையை எழுதி வாதாடி ஜெயிச்சா தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அப்போ வாதாடும் போது திராவிடியன் ஐடியாலஜிக்கு நான் படித்த கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் தான் என்னுடைய டாக்டரேட். இப்போ அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பது எதை வச்சு இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டார். அப்போ கேட்கும்போது திராவிடியன் ஐடியாலஜி வில் ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்டார். நான் ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ப்ரூவ் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு 15
புத்தகங்கள் கொடுப்பாங்க, அந்த கேள்வியை கொடுப்பாங்க. நான் எழுதும்போது அவங்க எதிர்பார்க்கறது பூராமே யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே. இஃப் யூ சே யூ ஹாவ் டு ப்ரூவ். சூப்பர். அந்த அறிவியல் அந்த அறிவார்த்த முறையில் இருக்குன்னு எங்கேருந்து பெறுவீன்னு கேட்பாங்க அவங்க. நாங்கள் தமிழ்நாட்டிலேயே இந்த திராவிட சிந்தனையே கேள்வி கேட்பது, கேள்வியால் வேள்வி செய்வது என்பதுதான் அடிப்படை. அந்த திராவிடியன் ஐடியாலஜி, ரேஷனலிசம் எல்லாத்தையும் கொண்டு வர்ற அந்த ஒரு தன்மை அவங்க நிறையா எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அறிவியக்கம் அப்படின்றதான் திராவிட இயக்கத்தினுடைய மறுபெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் அங்கே அது போன்ற விவாதங்கள் முன்னெடுப்பது அப்படின்றது உண்மையிலே ரொம்ப சிறப்பு பேராசிரியர். ஃபைசல் சார், நீங்கள் சொன்னீங்க மாணவர்களுடன் உரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு என்ன மாதிரியான கேள்விகள் அங்கே கேட்கப்பட்டது முதலமைச்சர்களிடம்? பொதுவாக இங்கே கேட்போம், எல்லார்கிட்டையும் பொதுமக்கள்கிட்ட கேட்போம் என்ன திட்டங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. இப்போ அவங்க முதலமைச்சர்கிட்டயே கேட்டிருக்காங்க, நீங்கள் கொண்டு வந்த திட்டத்திலேயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்ன மாதிரியான உரையாடல்கள் அங்கே நிகழ்த்தப்பட்டது அப்படின்றது? உரையாடல்கள் முழுக்க முழுக்க டிராவிடியன் ஐடியாலஜி எப்படி உலகமயமாக்கல் செய்யப்பட வேண்டும், அதனுடைய பயன்கள் எல்லாருக்கும் எப்படி போய் சேர வேண்டும், அதனுடைய அடிப்படை சிந்தனை தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட விஷயங்கள், இதை பற்றிய ஒரு கருத்துக்கள் நிறைய கேட்கப்பட்டு அதற்கு உண்டான பதில்களும் ரொம்ப ஒரு அற்புதமாக இதெல்லாம் ஒரே போடா போட்டார். இது ஐயாவுடைய அரசு, ஏன்னா தந்தை பெரியாருடைய அரசு. ஆகவே அவர் சுட்டிக்காட்டிய, அவர் வழிகாட்டிய, அவர் சொல்லி தந்த வழியில்தான் இந்த அரசு, எப்படி முத்தமிழறிஞர் சொன்னாரோ, எப்படி அறிஞர் அண்ணா சொன்னாரோ, அதே போல் நம்முடைய தாய்மானவரும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வரும் அந்த மாதிரி சொன்னது மாணவர்களுக்கிடையே ரொம்ப அதாவதுன்னா, இப்படிலாம் இறந்து 50 ஆண்டுகள் தாண்டியும் ஒருவரை கொண்டாட முடியுமா அப்படிங்கிறது தந்தை, அதாவதுன்னா தந்தையா தான் நம்ம பார்க்கணும் அவரை, ஐயாவை பற்றி தான். அப்புறம் ஆசிரியர் இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னதாக ஐயா தமிழ்தாசன் ஐயா சொன்னாங்க, முதலீடுகளை ஈர்க்க இங்கே ஐயாவை பற்றிய முதலீடுகளை உலகளாவிய அளவில் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உண்மை. இது ஏதோ நேற்று ஒரு சாயங்காலம் நடந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சி இல்ல. இது நேற்று காலையிலிருந்து இன்னைக்கு இந்த நிமிடம் 9 மணி வரை, ஆமா 2 நாள் நிகழ்வு ஐயாவை பத்தி என்ன பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சுயமரியாதைன்னா என்ன, அதை சுட்டி காட்டிய தமிழ்நாடுனா என்ன, அதை போற்றுதலுக்குரிய ஒரு விஷயமா மாற்றணும் நம்மளோட முதல்வரை பற்றி நேற்றும் இன்னைக்கும் முழுக்க முழுக்க பேசிட்டு இருக்காங்க. ஜெயரஞ்சன் ஐயாலாம் நேத்து கலந்துக்கிட்டு பேசினாங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. கண்டிப்பாக நன்றி. தமிழ்தாசன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து கொஞ்சம் சுருக்கமா. பொதுவாக மானமும் அறிவும் வாழும் மனிதனுக்கு அழகு என்று அவர் அடிக்கடி சொல்லுகிற அந்த கருத்தை ஒட்டி எழுப்பப்பட்ட ஒரு பதிவு. ஓகே. அவர் பாவேந்தர் சொன்னதை போல, தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகைகள் சிறுத்தை எழும் என்பதை போல அவர் பொருத்தமான ஒரு ஐயாவினுடைய அந்த பெருமை சிறப்பு எல்லாம் உலகுக்கு. எப்படி தெய்வப்புலவர், பொய்யாமொழி புலவர் வள்ளுவர் இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய ஒரு மாமனிதர் என்று திருவள்ளுவர் சொல்கிறோமோ, அதை போல தந்தை பெரியாரை நாம் போற்றி ஆக வேண்டும். சொல்லக்கூடிய ஒரு அறிவும் ஆற்றலும் பெற்றவர். ஒரே ஒரு கருத்து, நுண்மான் நுழைபுலம் மிக்கவர் என்பதை சொல்கிறேன். அவருடைய வழியில் வந்த மாணவராக, தொண்டராக, அவருடைய தோழராக இருந்த நமது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சுயமரியாதை சட்டம் பெரியாருடைய அந்த கருத்துக்கேற்ப கொண்டு வந்தார். திருமண சட்டத்தை கொண்டு வந்ததும் அந்த பில், அதாவது மசோதா சட்ட முன்வடிவை அவருக்கு காட்டுவதற்கு ஒரு தோழரை அனுப்பி கேட்டார். அப்படி கேட்டுவிட்டு படித்துவிட்டு சொன்னவுடன் அதில் இருந்த வார்த்தையை திருத்தினார். ஆசிரியர் அவர்கள் கொண்டு போய், ஆமா, அது அப்படியே பெரியார் அவர்கள் திருத்தினார். ஆசிரியர் அவர்கள் வீரமணி அவர்களிடம் சொல்லி இதை போய் திருத்தி சொல்லுங்கள் என்று. அவர் எழுதியிருந்தது என்னன்னா, அண்ட் டையும் தாலி அண்ட் டையிங் தாலின்னு எழுதியிருந்தது. அது அந்த வரி, அதாவது ஆண்ட்ங்கிறது. அதை சுயமரியாதை திருமணம் செய்பவர்கள், கலப்பு திருமணம் செய்பவர்கள் தாலியும் கட்டலாம் என்று இருப்பதை, அதை அவர் கட்டாயம் இல்லை என்று சொன்னார்.
ஆர் என்று போடுங்க, அன்று எடுங்க, ஆர்னு போடுங்க ஓகே என்று சொல்லி பெரியார் அந்த திருத்தத்தை சொன்னார். அந்த நுண்மான் உழைபுலம் உள்ள மிகப்பெரிய ஒரு பெரியார் அது சொன்னவருடைய அர்த்தம் கண்டு அன்றைக்கு பெரியாருடைய கருத்தை கேட்டு ஏற்று அது சட்ட முன்வடிவை ஆக்கியவர் நமது பேரறிஞர் அண்ணா. அதை பற்றி மிக தெளிவாகவே எழுதியிருக்கிறார். இவ்வளவு நான் எம்ஏ படித்தவன் தான், மிகப்பெரிய அளவில் ஆங்கிலம்லாம் புலமை பெற்றவன் என்றால் என்னை சொல்லுகிறீர்கள். ஆனால் தந்தை பெரியார் பாருங்கள் எவ்வளவு எளிமையாக அதை சொல்லிவிட்டார் என்று சொல்லி அன்றைக்கு ஏடுகள் எழுத வைக்க காரணமாக இருந்தவர் பெரியாரும் அண்ணாவும் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன். அவர் பற்றி பெருமை இன்றைக்கு அங்கே சென்ற நமது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரிய பெருமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு சமுத்திரத்திற்கு நாம் விழா கொண்டாடுகிறோம் என்று பொருள். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி. இந்த இடத்துல ஒரு திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவி அவர்கள் எழுதிய ஒரு கவிதை முரசொலியில் வெளிவந்துச்சு, அதோடு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். முதல்வரும் கழக தலைவரும் அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்காங்க. முதலீடுகளை ஈர்த்து வருகிறார் முதல்வர், பெரியாரின் படத்தை முதலீடாய் கொடுத்து வருகிறார் கழக தலைவர், பொருளாதாரத்தை பெருக்கி வருகிறார் முதல்வர், தமிழ்நாட்டில் பெரியாரே பொருளும் ஆதாரமும் என்பதை உணர்த்தி வருகிறார் கழக தலைவர், இன்றைய தலைமுறையை வளர்த்து வருகிறார் முதல்வர், நாளைய தலைமுறைகளுக்கும் விதைத்து வருகிறார் கழக தலைவர். ரொம்ப அருமையாக அதில் பதிவு செஞ்சுருந்தாங்க. நீங்களுமே உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.